ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி அப்ரெண்டிஸ் 2025 வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்தியாவை 2700க்கும் மேற்பட்ட வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. நம்ம சவுத்தர்ன் ரீஜனை பொறுத்த வரைக்கும் 300க்கும் மேற்பட்ட வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 வயசுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th டிப்ளமோ, ஐடிஐ, டிகிரி இது மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பல்வேறு அரசு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இப்போ செக் பண்ணி பார்த்து உடனே அப்ளை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஓஎன்ஜிசி அப்ரெண்டிஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு இந்தியா முழுவதும் 2743 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 25 சென்டரில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்க போகுது. அதன்படி ஒவ்வொரு செக்டார் வைஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. நார்த்தன் சென்டாரை பொறுத்த வரைக்கும் 165 வேக்கன்சி இருக்குது. மும்பை செக்டாரை பொறுத்த வரைக்கும் 569 வேக்கன்சி இருக்குது. வெஸ்டர்னை பொறுத்த வரைக்கும் 856, ஈஸ்டர்னை பொறுத்த வரைக்கும் 578, சவுத்தர்னை பொறுத்த வரைக்கும் 322, சென்ட்ரலை பொறுத்த வரைக்கும் 253 வேக்கன்சின்னு ஓவராலாக இந்தியா முழுவதும் 2743 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 322 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. இந்த 322 வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சென்னை ரீஜனில் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 40 வேக்கன்சி ஒரு 7 வகையான ட்ரேட் வைஸாக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட் 9 வேக்கன்சி இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் ஹெச்ஆர் ஆயில் அண்ட் கேஸில் 7 இருக்குது. ஃபயர் சேஃப்டி சூப்பர்வைசர் ஆயில் அண்ட் கேஸ் 2 சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபயர் சேஃப்டி டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி இருக்குது. அடுத்து எலக்ட்ரிஷியனை பொறுத்த வரைக்கும் 3 வேக்கன்சி இருக்குது. அடுத்து செக்ரட்டரியல் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஆயில் அண்ட் கேஸ் 10 சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ் 7ன்னு மொத்தமாக 40 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வேக்கன்சிலாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 40 வேக்கன்சி இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 24 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். 2001 நவம்பர் 6க்கு முன்னாடி பிறந்தவங்களும் 2007 நவம்பர் 6 பின்னாடி பிறந்தவங்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா 5 வருஷம் கிடைக்கும். ஓபிசியாக இருந்தால் 3 வருஷம் கிடைக்கும். அதுக்கடுத்து மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 10 வருஷம் ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி எஸ்சி எஸ்டியாக இருந்தால் மாற்றுத்திறனாளிகளுக்கு 15 வருஷமும், ஓபிசி மாற்றுத்திறனாளிகளுக்கு 13 வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து இந்த வேலைவாய்ப்புகளுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். சென்னையை பொறுத்த வரைக்கும் 7 வகையான ட்ரேட் வைஸாக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிவ் அண்ட் ப்ரோக்ராம் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐடிஐ நீங்கள் முடிச்சிருக்கணும். எலக்ட்ரிஷியனாக இருக்கணும் அப்படின்னா ஐடிஐ எலக்ட்ரிஷியன் நீங்கள் முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபயர் சேஃப்டி டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதுவும் ஐடிஐ அது ரிலேட்டடாக முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஹெச்ஆரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிபிஏ டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்ளை பண்ணிக்க முடியும். ஃபயர் சேஃப்டி சூப்பர்வைசருக்கு டிப்ளமோ நீங்கள் முடிச்சிருக்கணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி கிராஜுவேட் இன் காமர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு கிளியராக எல்லாமே நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு முறை ரீட் பண்ணி பாருங்கள். எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராமில் 12 மாதம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் வித் சேலரியோட. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிராஜுவேட்டை பொறுத்து நீங்கள் 12,300 வரைக்கும் சேலரி வாங்க முடியும். 3 இயர் டிப்ளமோ கோர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 10,900 ரூபாய் மந்த்லி சேலரி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து ட்ரேட் அப்ரெண்டிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th 12th இருக்கீங்க அப்படின்னா 8,200. ஐடிஐ ட்ரேட் 1 இயர் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 9,600. 2 இயர்ஸாக இருந்தால் 10,560 உங்களுக்கு மந்த்லி சேலரியாக கிடைக்கும். 1 இயர் உங்களுக்கு ஒர்க் இருக்க போகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான செக்ஷன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு முறை அப்படியே மேலோட்டமாக ரீட் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து லாஸ்ட்டாக பாருங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்போ இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அக்டோபர் 16, 2025
நவம்பர் 6, 2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ரிசல்ட் வந்து நவம்பர் 26, 2025 அன்றைக்கி வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஒர்க்கு லொக்கேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரீஜன்லாம் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்த பிளேஸில் வந்து எங்கே வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதன்படி நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரியில் வந்து ஆல் டிஸ்ட்ரிக்டில் வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதே போல் வந்து நீங்கள் எந்த ரீஜனுக்கு வந்து அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டேரெக்டாகவே வந்து நீங்கள் அப்ளை பேஜுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் apprenticeshipindia.gov.in என்ற வெப்சைட் வந்து நீங்கள் லாகின் பண்ணணும். அதில் போயிட்டு வந்து நீங்கள் ஐடி வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து எப்படி அப்ரெண்டிஸ்ஷிப் வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ வந்து ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பேன். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்து அப்ரெண்டிஸ் வேலைவாய்ப்பு வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிட்டீங்க, இல்லை உங்களுக்கு ஒர்க் போட்டிருக்காங்க, நீங்கள் ஆனால் இப்போ இடையிலே வந்து நின்றுட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத வந்து இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெஷர்ஸ் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புக்கு, அதாவது அப்ரெண்டிஸ் வேலைவாய்ப்பில் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணதில் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி இந்த ப்ரோக்ராம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக வந்து அப்ளை பேஜுக்கு போயிடுங்க. அதுக்கான அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடி வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஐடி வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான லிங்க்கு நான் கொடுக்குறேன். அது எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து அப்ரெண்டிஸ் போர்ட்டல் போய்ட்டு நீங்கள் ஐடி க்ரியேட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்ட பிறகும் ONGC apprenticeship.ONGC.co.in என்ற வெப்சைட் தான் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். போய்ட்டு நீங்கள் அதுபடி வந்து ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் நேட்ஸு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போய்ட்டு அந்த வீடியோவில் வந்து கிளியராக வந்து சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.